12 வயசுல எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இங்கிலீஷ் மருந்து. ஏன் இங்கிலீஷ் மருந்து அடிக்கிறாங்க? எதுக்கு அடிக்கிறாங்க? என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு போய் அவனை கேட்டேன். ஏன் இங்கிலீஷ் மருந்து அடிக்கிறீங்க? சாணி இந்த மாதிரி மாடு இருக்கு, மோசம் இதெல்லாம் குச்சி ஊற்றக்கூடாதா? இதுக்குள்ளே போனாதான் இதை காப்பாற்ற முடியுன்ட்டாரு. என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம். தேனி மாவட்டத்தில் பிறந்தோம். போடி நாய்க்கனூர் ஒரு கிராமம் தான். போடி அம்மா ஒட்டி. அது பார்த்தினாக்கா நம்ம வந்து படிப்பு அறிவு வந்து பெருசாக சொல்ல முடியாது. 5வது வரைக்கும் படிச்சிருக்கோம். வந்து 10 வயசுலேருந்தே பார்த்தினாக்கா விவசாயம் தான். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஏழ்மையான குடும்பம் தான். பெரிய ஒரு இது கிடையாது. 21 ஆகஸ்ட் ஜனவரி 5ஆம் தேதி இவரை பார்க்குறேன். நம்ம கோபிநாத் சார் அவர், நம்ம ஓனர். இவர் மூலியமாக அப்புறம் நானும் ஒன்று சொல்லி அவருக்கு ஒன்று சொல்லி எங்களுக்கு கூட ஒத்து போச்சு. அப்போ இருந்து இந்த 5-6 வருஷமாகவே இயற்கை முறையாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எல்லா காய்கறியுமே பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை முறை சார்ந்த இப்போ வந்து கொஞ்சம் பயிர்கள் போட்டிருக்கோம், மரப்பயிர்கள். அப்படி வந்து பார்க்கும்போது நம்மக்கிட்ட வந்து இங்கிலீஷ் மருந்தே கிடையாது. சத்தியமாக நமக்கு இங்கிலீஷ் மருந்து பிடிக்காத விஷயம் இங்கிலீஷ் மருந்து தான். பிடிச்ச விஷயம் சாப்பாடு தான். நாங்கள் அந்த சந்தை ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூ. 500 ஆரம்பிச்சு. இங்கேருந்து போன மக்கள் ரூ. 500 வியாபாரம் ஓடும். இங்கேருந்து பெட்ரோல் ரூ. 200, என்னுடைய செலவு ரூ. 300. நான் கொண்டு போகிற காய் ரிட்டனும் வருது. என்ன இப்படி காரணம் சொன்னமுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட கஸ்டமர் அதிகமாக கிடையாது. அதாவது வெளியே தெரியல ஆளுகளுக்கு. நஞ்சில்லா உணவு இந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு 6-7 மாதமாகவே கொஞ்சம் ஒரு படி 2 படி ஒரு படி வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்துட்டு நம்மக்கிட்ட மெட்ராஸ் வரைக்கும் காய் போகுது. மெட்ராஸு, மங்களூர், ஒசூர் பூராமே நான் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். காய் நம்மக்கிட்ட மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஃபேமிலி இருக்காங்க. இது ஒசூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஃபேமிலி இருக்காங்க. பூராமே குவார்ட்டர்ஸ் தான். பூராமே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஆளுக்கு தான். நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டு பொருள்கள் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே ஐயோ பொருள் சரியில்லை. ஆனால் நம்மக்கிட்ட கொஞ்சம் பொருள் கொஞ்சம் முன்ன விலை ரேட்டு முன்ன இருந்தாலும் தரமாக இருக்கும் பொருள் நம்மக்கிட்ட வந்து. அது என்னுடைய கருத்து கணிப்பு. ஏன் இயற்கை முறை விவசாயம் உங்களுக்கு இவ்வளவு பிடித்துள்ளது? எனக்கு மண் பிடிச்சிருக்கு. அதை நம்ம இப்போ வாழ்கிறது மண் நம்ம சமைக்குது. போட்டால் மண் நம்ம சமைக்க போகிறோம். அது மண் பிடிச்சிருக்கு. மருந்துலாம் மண் தேடி போனவங்க வராது. நம்மளாத்த உருவாக்கிக்கிறோம். இங்கனுக்குள்ளே போய் இந்த யூரியா போடுறீங்க, அது போல் சாணியை போடுங்களேன். ஏன் ஊரியா போடுறீங்க? அதாவது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் நிறைய இருக்குது. கை விட்டுரும். அதை திரும்ப டிஏபி பொட்டாசு மண்ணில் போட்டு நம்ம வகுத்தில் நம்மளே மண்ணில் போட்டுக்கிற மாதிரி. ஏன் சரிங்க சாணி மாடு இருக்குது, மாடை சாணியை போடும், உங்களுக்கு எருவாகும், பால் கிடைக்கும், தயிர் போடும், பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இதில் இந்த மண் ஒரு பிடி எருவும் போட்டாலே அது ஒரு யூரியாவும் போட்டால் சமம். லேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 30 ஏக்கர் நம்ம லேண்டு தான். பொலி வரப்பு வாய்க்கால யாருமே கிடையாது. இங்கிலீஷ் மருந்து அடித்து நம்ம இதுக்கு பாய்க்கிறது சரி அந்த மாதிரி நினைப்பே கிடையாது. பூராமே நம்ம லேண்டு தான். நம்ம வைக்கிறதா எது போட்டு நம்மள தான். இயற்கை முறை விவசாயத்திலிருந்து வரும் உணவு உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கியமானது? இப்போ வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போனது கிடையாது, ஊசி போட்டதே கிடையாது. 5-7 வருஷமாக ஊசி போட்டதே கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு கீரை, அந்த கீரை தான். 2-3 வகை கீரையாக இருக்குது. கீரையும் போட்டுக்குருவோம். இப்போ வந்து பராமரிக்க ஆள் இல்லை, அதனால் விட்டுட்டேன். இது மெடிசன் பூராமே என்கிட்ட இருக்குது. கல்யாண முறை இருக்குது, மாயின் கீரை இருக்குது, எல்லா மெடிசனும் இங்கேயே இருக்குது. இங்கே ஏன் பொருள் நானே வச்சுட்டு ஏன் இங்கிலீஷுக்கு போகணும்? ஏன் டாக்டர் போய் பார்க்கணும்? எனக்கு தெரியும் 3/4 வயசு மருந்துங்க கரண்டா கீரை எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. அதை போய் சாப்பிட்டுக்குருவோம். இப்போ 5 வருஷம் ஆச்சு. யாருக்கிட்ட சொன்னாலும் முடியாது. இப்போது இந்த மொழி வந்து போனவா ரொம்ப வலி எனக்கு. நம்ம இதில் போய் சந்தையில் போய் நடக்க முடியல என்னால். அவர் இருக்கும்போது ஒரு ஆளுக்கு கேட்ட அப்படியாங்கிட்ட. அவர் பேர் அகஸ்டின் ராஜ். வந்து அவர் வந்து நம்ம புத்து மண் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா குழப்பி காலில் போட்டு போய் சரியாக இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு அது தெரிஞ்சது. போட்டால் கரெக்டாக இருக்குது. நம்மகிட்ட மண் நிறைய இருக்குது. அது மருந்து நம்மக்கிட்டே இருக்குது. ஏன் இங்கே டாக்டர் போய் பார்க்கணும்? நாம் எந்தெந்த இயற்கை முறையில் விளையும் காய்கறி விதைகளை இழந்துவிட்டோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்காளி அவரைங்க வந்து யாருமே போடாதது. அந்த பயிர் வந்து நல்ல ஒரு மெடிசன் மருந்தது. அந்த வகை தேடி பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். பூனைக்காளி அவரை வந்து இதை பருவூர் அவரை வந்து சிறகு அவரை. இது வந்து நம்ம பாரம்பரிய அவரை. வேற தான் பட்டை அவரை, நீட்ட அவரை சொல்கிறதுல அது சிறகு அவரை. அது எப்போவுமே யாருக்கிட்டுமே கிடையாது. நம்ம கூட வச்சுருக்கேன். அதேமாதிரி கத்திரிக்காய், தேங்காய் கத்திரிக்காய் சொல்லி ப்ரௌன் கலர் இருக்கும். அது தேங்காய் கத்திரி தேங்காய் மாதிரியே தான் இருக்கும். அது கத்திரி ப்ளூ கலரில் இருக்கும். அந்த மாதிரி விதை வச்சுருக்கேன். அது விட்டு மற்றவங்களுக்கு பீக்கங்காய் விதை.
நாட்டு பீக்கங்க விதை, நம்ம நாட்டு பீக்கம் அது. இப்போ வந்து இருக்கிற வைப்ரெட் இந்த ஒரு மூலத்துக்கு அதெல்லாம் கிடையாது. வைப்ரெட்டு கிடையவே கிடையாது. சுருக்கமாக நமக்கு ஒரு அரடி 3/4 அடி அவ்வளோதான் வரும் பீக்கங்க, நாட்டு பீக்கங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் நாட்டு பீக்கங்க கிடையாதுங்கிறது. நாட்டு பீக்கம் அதேமாதிரி முள்ளங்கி, அது முள்ளங்கி வந்து நம்மளாக பார்த்து செய்கிறது. முள்ளங்கி இந்த போட்டு வச்சுருக்கேன், வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி எல்லாமே போட்டு வச்சுருக்காது. இந்த மாதிரி வகைகள் நானே உருவாக்கிடுவோம் வெளியே வாங்காமல். ஃபஸ்ட்டு வெளியே வாங்கினேன், ரைட்டு. உங்களுக்கு மட்டும் எப்படி விதை வந்துச்சு, எப்படி வெளியே வாங்காமல் இருக்க முடியும் கேள்வி வரும், ரைட்டு. ஃபஸ்ட்டு வெளியே போனேன், பிறகு கேட்டு விட்டு வெளியே போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த முள்ளங்கி விதை ஒரு 2 கிலோ வச்சுருக்கேன். முள்ளங்கி விதை அப்படி தான் ஒவ்வொன்றா உருவாக்கிறேன் நான். இந்த வெண்டியை பார்த்தீங்கன்னாக்க நம்ம நாட்டு வெண்டி. இப்போ நான் அவங்ககிட்ட போக வேண்டிய தேவையில்லை, அவன் என்கிட்ட வரணும். அந்த விதை பேர் கட்டுற வயிறு எரியுது, கும்குமெண்ட்டு நம்ம நாட்டு விதையை. ஏன் அப்படி போகணும் அப்படின்னு நானே சேகரித்து வச்சுக்கிறேன் விதைக்கு. ஏன் இயற்கை முறையில் விவசாயம் செய்யும் பொருட்களை உண்ண வேண்டும்? அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு காய்ச்சல் வந்துட்டு ஏன் ஊசி போடணும்? நமக்கு ஒரு காய்ச்சல், நமக்கு நாள் நடக்க முடியல, ஏன் அப்படி வருது, என்ன காரணம்? சரியான உணவுகள் சாப்பிடாதனால தான் காய்ச்சல். ஃபஸ்ட்டு மெயினே ஒரு மனுஷன் வந்து சோறு தண்ணி அதே கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடாட்டி காய்ச்சல் கண்டிப்பாக உடம்பு சோர்ந்து போகிறோம். அது கரெக்டாகவே மைண்டே வந்தளவுக்கு ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்? சாப்பாடு வந்து வகுத்துக்கு சாப்பிடுங்க. சாப்பிடுறது நஞ்சில்லாத பொருளாக சாப்பிடுங்க, நஞ்சு உணவு சாப்பிடாதீங்க. கோ ஆர்கோவுடன் நீங்கள் சேர்ந்து பயணிப்பதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இப்போ கோவா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியே வந்துருக்கு. இப்போ தான் எங்களுக்கு அறிமுகம் ஆயிருக்கீங்க. என்னுடைய பொருள் வந்து நீங்கள் விற்பனை பண்ணுறது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. அதை பார்த்துருக்கு என்னுடைய பொருள் இன்னும் வெளியே போகுதே, இன்னும் ஆளுகள் கொண்டு போய் சேர்க்குறோமே, நஞ்செல்லாம் உணவு சாப்பிட்றாங்களே, உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றவங்க வந்து நமக்கு தான் பெருமை. அது அப்படி ஒரு ஆள் இப்படி வந்தால் தான் விவசாயிகள் முன்னோட்டம் போக முடியும். அவங்க விவசாயம் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, பக்கத்தில் கூட நல்லா இருக்கணும். கோவார் கோல்டு இருந்து ரொம்ப தேங்க்ஸ். நீ என் பொருள் வாங்குறீங்களே எனக்கு சந்தோஷம். சொன்ன எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டு நீங்களும் ஆர்டர் கொடுத்து இன்னும் நான் விலை வைப்பேன் பொருள்களை. நஞ்செல்லாம் உணவு கொடுக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பெரும்பாலுமான விவசாயிகள் பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மண் வளத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னும், நம்மளோட பாரம்பரிய உணவு இல்லை பாரம்பரிய விதைகள் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ற பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இதை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய லாபம் இல்லைனாலும் கூட இதை மட்டும்தான் நான் தொடர்ந்து பண்ணுவேன், கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் என் மண் வளத்தை கெடுக்காமல் மட்டும்தான் பண்ணுவேன்னு பிடிவாதமாக இருக்கிற ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து, இல்லை அது மாதிரி இருக்கிற ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் பல பேர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு கோவர்கோ இந்த சுத்தமான கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் இல்லாத காய்கறியை உங்ககிட்ட கொண்டு வந்து நாங்கள் சேர்க்குறோம். இந்த மாதிரி எத்திக்கலான இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகளால் மட்டும்தான் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனை ஹெல்த்தியாக உருவாக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இதுவரை உங்களுக்கு தெரியாத, அதாவது உங்கள் உணவு எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாமல் இருந்த விஷயத்த டிரான்ஸ்பரண்ட்டாக கோஆர்கோ உங்ககிட்ட கொண்டு வருது. அதாவது உங்களோட உணவு, நீங்கள் பயன்படுத்துகிற காய்கறிகளோ அரிசி வகைகளோ எந்த விவசாயிக்கிட்ட இருந்து வருதுங்கிறத நீங்கள் கோஆர்கோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம். விச் மீன்ஸ் யூ கேன் நோ யுவர் ஃபார்மர் ஃப்ரம் கோஆர்கோ. இந்த மாதிரி நம்மளோட இயற்கை விவசாயிகளால் தரமாக விளைவிக்கப்பட்ட பொருட்கள் மட்டும் இல்லாமல் அவங்களோட கதைகளையும் சேர்த்து கோஆர்கோ உங்ககிட்ட கொண்டு வரும். ஸோ சப்போர்ட் கோஆர்கோ அண்ட் சப்போர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்.